ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கேரளா அனுப்பியிருக்கேன். சரியா தெரியாவரை தெருவா நடந்து வைக்கிறவன். அது மட்டும் இல்லை விவசாயி. சரியா நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 28 பேரா இந்த நக்சலைட் நாய்ங்க தாக்குதல் நடத்துனாங்க. அதாவது இந்த நாய்ங்களுக்கு என்ன தான் வேணும்னே தெரிலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதாவதுங்க காஷ்மீர் அப்படின்றது முதல்ல அதாவது ஒரு 20-30 வருஷம் 20 வருஷத்துக்கு முந்தி வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் போவதுக்கே ஒவ்வொருத்தரும் பயப்படுவான். காஷ்மீருக்குள்ளே அதாவது ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னாலே காஷ்மீர் அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் பயப்படுவான். ஏன்னா அங்கே தீவிரவாதிகள் அதிகமாக இருப்பாங்க, தீவிரவாதி சுட்டு கொண்டுருவான், தீவிரவாதிகள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் மத மயிரெல்லாம் இங்கே கொண்டு வர விருப்பம் இல்லை. அது நம்மளுக்கு தேவையில்லாத மயிறு. சரி, அது எந்த மதம் மயிராக வேணாலும் இருந்துட்டு போகுது. அந்த மயத்துக்குள்ளே நான் வரலை. சரியா, காஷ்மீர் அப்படின்னால முதல்ல என்ன பண்ணுவாங்க, தீவிரவாதின்னு ஒவ்வொருத்தரும் 20 வருஷத்துக்கு முந்தைய பயந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த வீடியோக்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முந்தி கூட அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஐ லவ் காஷ்மீரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐ லவ் காஷ்மீரி, வெல்கம் டு காஷ்மீர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க, அங்கே குடியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, குடிமக்கள், அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அதாவது முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் பயப்படுவான். நான் சொன்னது கிடையாதுங்க, அவங்க சொன்னது. அந்த வீடியோ கூட நான் பின்னாடி கூட ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் போடக்கூடாது, இருந்தாலும் யூடியூப் வந்து அதை டெலிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் சொல்லுவேன். சரியா, அந்த 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 மக்கள் சொல்லுதான், காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறான், முதல்ல இங்கே வந்தாலே பயப்படுவாங்க, ஒவ்வொருத்தங்க சுற்றுவாங்க, கொண்டுருவாங்க, தீவிரவாதிகள் அதிகமாங்க. இப்போ இந்த மண்ணை நோக்கி, அதாவது அந்த பூமி அந்த காஷ்மீரை பார்த்து நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டில் இருந்து அங்கேருந்து இங்கேருந்து வராங்க. அது வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா, காஷ்மீர் எல்லாருமே லவ் பண்ணுற மாதிரி பார்க்காங்க அப்படின்னு அவர் வீடியோ போட்டார். இப்போ இந்த தேவடியா பேளுக இந்த நக்சலைட்டு தேவடியா மக்க இப்போ சுட்டு கொண்டானா 28 பேரை. இனி காஷ்மீர் பக்கம் எவனாலும் போவானா? அப்போ இந்த தேவடியா பேளுகளுக்கு என்ன தாங்க வேணும்? இந்த தேவடியா மக்களுக்கு என்ன தான் வேணும்? பணம் வேணுமாடா? வாடா, தேவடியா மலை பணம் வேணும்னா சொல்லுங்களா. இந்த 1.5 பவுன் செயினை விற்று தரேன் தேவடியா மக்களா. தேவடியா மக்களா, பணம் வேணா சொல்லுங்கள் தேவடியா மக்களா. இந்த 1.5 பவுன் செயினை வேணால் நான் விற்று தரேன். சரியா, அது இந்த இருக்குது காடுகாரம் இருக்குது, எல்லாத்தையும் விற்று கூட தரேன் தேவடியா மக்களா. அப்பாவி மக்கள் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணான்? இனிமேல் காஷ்மீரை பார்த்து எவன்டா வருவான்? காஷ்மீரை பார்த்து ஒரு பேர் வரமாட்டான். எல்லாரும் பயந்து நடுங்குவான். ஏன் அம்மா அங்கே போகக்கூடாது, கொண்டுருவான்ட்டு. கடைசியில் ஒட்டுமொத்த காஷ்மீரை என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒட்டுமொத்த காஷ்மீரை என்ன ஆகும்? பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிடும். முக்கியமான பொருளாதாரம் வந்து உள்நாட்டு வெளிநாட்டு பொருளாக அது கிடையாது. வெளிநாட்டு பயணிகள் வந்து சுற்றுலா வராங்க பிறகு அவங்க ஈட்டணும் அந்த வருவாய் முக்கியமான வருவாய். உள்நாட்டுக்குள்ளே எல்லாருமே பயப்படும் போது எவனுமே பிஸ்னஸ் பண்ணவே வரமாட்டானே. பின்ன எப்படி காஷ்மீர் நம்பர் 1 மாநிலமாக வரும்? நம்பர் 1 தான் வரும். எவனுமே வரமாட்டானே. இன்றைக்கி பாருங்கள், 28 பேருக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறேன். மனசே கஷ்டம்.